வடகொரியா முதல்ல கையெழுத்து போட்டிருந்தாங்க. 2003-2 அவர்கள் விலகிட்டார்கள். அவர்கள் இப்போ ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தொட முடியாத தூரத்திற்கு போய்விட்டார்கள். அமெரிக்கர்களால் அவர்களை அச்சுறுத்த முடியாது, யாராலும் அவர்களை அச்சுறுத்த முடியாது. அந்த இடத்துக்கு போகணும்னு தான் ஈரான் தவிக்குது. இப்போ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு இருக்கு இல்லையா, அந்த கழகத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற வரைக்கும் ஈரான். இது தவிர ஒபாமா நிர்வாகத்தோடு இவர்கள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அந்த சர்வதேச அணு ஆயுத கழகம், அணு சக்தி கழகம் இருக்கு இல்லையா, அவர்கள் எப்போ வேணாலும் வந்து ஆய்வு பண்ணலாம். இவர்களுடைய அணுக்கூடங்கள், இவர்களுடைய அணு உலைத்தடங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அதை இவங்க வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, நெருக்கிறாங்க. அதுவும் இவர்கள் பெருசாக திறந்து விடலை. வெளிப்படைத்தன்மை என்பது அதிகமாக இல்லை. இதைத்தான் வந்து அவங்களே சொல்கிறாங்க. அது வந்து அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட இயக்கம் அல்ல, அது ஒரு ஐநா சபையினுடைய ஒரு அங்கம். வியனாவில் இருக்காங்க, ஆஸ்திரியாவுடைய வியனாவில் இருக்காங்க. ஸோ அவர்களே இவர்கள் அணு குண்டை தயாரிக்கக்கூடிய இடத்துல பிரேக் அவுட் டைம்னு பேர், அது அவர்கள் ஒரு மாதத்திலேயே அவங்க நினச்சா அந்த இடத்துக்கு போயிட முடியும். ஆமாம், அணு தலைகளை, அணுகுண்டு தலைகளை அவர்களால் செய்ய முடியும். அணு தலைகளை, நியூக்ளியர் ஹெட்ஸ், ஆமாம் வார்ஹெட்ஸ், அணு போர் தலைகளை அவர்களால் செய்ய முடியும்.